விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். அன்புக்குரிய சகோதரர்களே, நமது மின்சார வாரியத்துறை அமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். என்னை போலவே நமது மின்துறை அமைச்சர் சட்டத்துறையும் கையிலே வைத்திருக்கின்றவர் ஒரு வேளாண் குடியிலே பிறந்தவர் தான். 2,23,97,712 மின் இணைப்புகள் நமது நாட்டில் இலவசமாக மும்முனை மின்சாரம் வழங்குவதற்காக இருக்கிறது என்று பட்ஜெட்டிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த 23,97,712 மின் இணைப்புகள் சரி. நீங்கள் எத்தனை கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2 லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதையும் சேர்த்து அந்த கணக்கு சரி என்று நான் வருகிறேன். உங்கள் ஆட்சியில் இந்த ஓராண்டுக்கு எத்தனை மின் இணைப்புகள் வழங்கப் போகிறீர்கள் என்கிற செய்தி பொது பட்ஜெட்டிலும் இல்லை, வேளாண்மை பட்ஜெட்டிலும் குறிப்பிடவில்லை. ஒருவேளை உங்கள் மின்சார பட்ஜெட்டிலே குறிப்பிடக்கூடும் என்று நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அதிலே ஒரு உட்பிரிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜனவரி மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொஞ்ச பேருக்காவது அந்த இணைப்பை வழங்கி விடுவோம் என்கிற ஆசையில் தட்கல் முறையில் விண்ணப்பிப்பவர்களுக்கு வழங்கலாம் என்று முடிவெடுத்து ஒரு அறிவிப்பை செய்தது. பிப்ரவரி மாதமே நம்முடைய தேர்தல் பணிகள் தொடங்கிவிட்ட காரணத்தினால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்து ஜூன் மாதத்தில் அது வழங்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஏழ்மையான சிறு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசுக்கு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, மாண்புமிகு மின்துறை அமைச்சருக்கு பணிவோடு தெரிவிக்க விரும்புகிறேன். 67,000 பேர் காதில் கழுத்தில் கிடக்கின்ற சின்னஞ்சிறு தங்க நகைகளை அடகு வைத்து அந்த தட்கல் விண்ணப்பத்திற்கு காத்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்குத்தான் தெரியும் தட்கல் அந்த மின் மோட்டாருடைய பெருமை, விவசாயிகளுக்குத்தான் தெரியும். அந்த 67,000 பேருக்கு வழங்குவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் என்று ஏராளமான விவசாயிகள் எனக்கு தொடர்பு கொண்டு சொல்லி இருக்கிறார்கள். நமது வேளாண்மை துறை அமைச்சர் திருநெல்வேலிக்கு வந்து வேளாண் அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்த போதும் விவசாயிகள் அதை வலியுறுத்தினார்கள். நானும் அதை வலியுறுத்தி அமைச்சருக்கு முன்னாலே பேசினேன் என்பதை நினைவு ஊட்டுகிறேன். அதற்கான வாய்ப்பினை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன்.